வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உறவினர்கள் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பள்ளிக் கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவலாளி உள்ளிட்ட வேலைகளுக்கான பணி ஆணை வழங்கல். கரூரில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கருணை தொகை. சாந்தி என்பவருக்கு கருணை தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். கரூர் துயர நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது கண் கலங்கிய முதலமைச்சர் விஜய் கண்ணீர் விட்டு கதறி அழுதவர்களை அரவணைத்து ஆறுதல் கூறினார். கரூர் மாவட்டம் மணவாசி பகுதியில் 1700 கோடி ரூபாய் மதிப்பில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் விஜய். தொழிற்சாலை மூலம் 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. கடந்த திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்துக் கொண்டாலும் ஊழல், லஞ்சம் நடந்துள்ளதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. தவிக ஆட்சியில் எந்த ஒரு துறையிலும் ஒரு பைசா கூட லஞ்சம், ஊழல் இல்லை என பெருமிதம். தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலின்ட்டு திரும்புற பக்கெல்லாம் கதறல் கதறல் கதறல். காதல் இருந்து ரத்தம் வராத குறை. ஆமா, இப்படி ஊழல் ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க. சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என சொன்னவுடன் திமுகவினர் ஓட்டமெடுத்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றியது போல கடந்த திமுக ஆட்சி நடந்ததாக விமர்சனம். அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். தவிக ஆட்சி அமைந்ததில் இருந்து வழக்குகளுக்கு பயந்து செந்தில் பாலாஜி, ஏவா வேலு உள்ளிட்டோர் ஓடி ஒளிந்து விட்டதாக முதல்வர் விஜய் விமர்சனம். வெளிநாட்டிற்கு சென்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நான் சொல்லவில்லை என்றபடி பகடி. இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளைய அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட்டு போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து தப்பி ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு தெரியும்.
முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு ஓடு 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 என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி. கரூர் சம்பவத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களை சந்திக்காமல் ஓடிப்போனவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் ஓடி ஒளிந்தவன் அல்ல என கரூரில் மக்கள் சந்திப்பின் போது முதல்வர் விஜய் பேசிய நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பதிலடி. நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். குறை சொல்வதற்கே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. டாக் லெஸ் வொர்க் மோர், இதுதான் நம்ம பாலிசி என பகவதி பட வசனத்தை பேசி காட்டிய முதலமைச்சர் விஜய். சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் வொர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. உறவு இல்லை என திமுக அதிமுக இடைத்தேர்தலில் நிரூபிக்குமா எனவும் கேள்வி. தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவிக ஆட்சிக்கு வந்ததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கரூரில் முதல்வர் விஜய் பேச்சு. வரப்போகும் இடைத்தேர்தலில் திமுகவை நல்லா வெளுத்து விடுங்க என்றும் வேண்டுகோள். இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா விஸ்வரூபத்தை பார்த்த திமுகவிற்கு முதலமைச்சர் விஜய் எம்மாத்திரம். தவிக அரசின் விஸ்வரூபத்தை இனிமேல் தான் பார்ப்பீர்கள் என பேசிய முதலமைச்சர் விஜய்க்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதிலடி. நாங்களும் பெருந்தலைவர் காமராஜர் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம், பெருந்தலைவர்களாக இருந்த முதலமைச்சர் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம், எல்லாம் வல்லவனாக காட்சியளித்த எம்ஜிஆருடைய விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம், ஜெயலலிதாவின் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். இவர் ரூபம் எம்மாத்திரம் என்பதையும் பார்ப்போம். இடைத்தேர்தல் காரணமாகவே கரூருக்கு சென்றுள்ளார் முதலமைச்சர் விஜய். கரூருக்கு குறித்த நேரத்திற்கு சென்றது போன்று அன்றும் சென்றிருந்தால் இதுபோன்ற துயரம் நிகழ்ந்திருக்காது என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். மாண்புமிகு முதலமைச்சர் மிஸ்டர் விஜய், உங்கள் ஸ்டைலில் சொன்னால் ப்ரோ விஜய் ப்ரோ, இல்லை சொன்னால் எங்கள் தலைவரை கூப்பிட்ட மாதிரி விஜய் சார், எப்படி சொன்னாலும் சொல்கிறேன். இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நேராக ஓட்டை கேட்டு வந்துடுங்க. அங்கே வந்து தேவையற்ற வசனங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம். ஒவ்வொரு வசனத்திற்கும் நீங்கள் பேசியதற்கு நாங்கள் பதில் சொல்லணும்னா மிக கடுமையாகத்தான் இருக்கும். தொகுதி மறுவரையறைக்கு தமிழ்நாடு எப்போதும் ஒத்துக்கொள்ளாது. கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உறுதி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் தியாகத்தை அனுசரிக்கும் வகையில் நினைவு தூண் அமைக்கப்படும். கரூரில் மக்கள் சந்திப்பில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய
யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். தன் மீதான தவறுகளை மறைக்கவே திமுக மீது குற்றம் சாட்டுகிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் துயரத்தின் போது விஜய் பயந்து ஓடியதே ஒரு நினைவு சின்னம்தான் என்றும் சிவசங்கர் சரமாரி விமர்சனம். கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்கு. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு ஓடு ஓடு, அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. அண்ணா பிறந்த நாளன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலாக்கப்படும். தீய சக்தியை போல் ரீல் தாய்மாமன் அல்ல, நான் ரியல் தாய்மாமன் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய்மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய்மாமன். எப்படி ரியல் தாய்மாமன். கரூரில் முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோவின் போது கூட்ட நெரிசல் மற்றும் கடும் வெயிலால் மயங்கி விழுந்த பெண் காவலர். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். காவிரி விவகாரத்தில் துரோகம் செய்ததே திமுக தான். துரைமுருகன் காவிரி விவகாரத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை ஒரே சாட்சி துரைமுருகன் தான் என்றும் கருத்து. இன்னைக்கு திரு துரைமுருகன் அவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர் காவேரி விவகாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல காவேரி விவகாரத்தில் திமுக தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செய்த துரோகத்தையே நம்ம பட்டியலிட்டால் அது ஒரு புக்கே போடலாம். ஏன்னா நிறைய அவர் நினச்சிட்டு இருக்கிறார் யாருக்கும் தெரியாது, இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. 1970 இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு துரோகங்கள் இன்றைக்கி காவேரி விவகாரத்தில் இவ்வளோ மோசமாக போய் நிற்கிறதுக்கு காரணமே திமுக தான். தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் கருணாநிதி. திமுகவின் அனைத்து சொத்துக்களும் பெங்களூரை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. 1971 அப்போ இருந்த சட்டத்தை ஆர்டிகல் 131 படி நம்ம உச்சநீதிமன்றத்தில் காவிரி உரிமையை கோரி நம்ம போட்ட சட்டத்தை எதை யார் சொன்ன அழுத்தத்தின் பேரில், அப்போ இருந்த ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் பேரில் திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கும் சொல்லாமல் வாபஸ் வாங்கினார். 1974 அந்த 50 வருஷம் இவ்வளோ பிரச்சனை நடுவில் இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் 1974 அந்த 50 வருஷ கான்ட்ராக்டை புதுப்பிக்காமல் விட்டார். இது மாதிரி பல துரோகத்தை திரு கருணாநிதி அவர் செஞ்சிருக்கிறார். வகுப்பை புறக்கணித்து பள்ளி பிள்ளைகளை பார்க்க செய்யும் அளவுக்கு கரூர் நிகழ்வு என்ன அறிவார்ந்த அரசு நிகழ்ச்சியா? தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு முதலமைச்சர் விஜய் பாவ மன்னிப்பு கேட்கும் பர்சனல் ஈவென்ட் தானே என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் விமர்சனம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளி ஒன்றில் முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரம். தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவு. வகுப்புவாதம் சார்ந்த செய்திகளை பரப்புதல், அதுபோன்ற விழாக்களை நடத்துதல் போன்றவற்றை பள்ளி வளாகங்களில் கட்டாயம் அனுமதிக்க கூடாது. பள்ளி வளாகங்களை கல்வி சாராத நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட விரிவான அறிவுரைகளை வெளியிட்ட பள்ளிக் கல்வித்துறை.
தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் பதிலளிக்குமாறு நோட்டீஸ். கோவை தெற்கு தொகுதி தேர்தல் வெற்றி தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்த தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து வாக்காளர் வழக்கு தொடர முடியாது. அப்படி அதற்கு அனுமதித்தால் பல்வேறு சிக்கல்கள் உண்டாகும் என நீதிபதி கருத்து. ஹூண்டாய் நிறுவன முதலீடு நம் மாநிலத்தின் கைவிட்டு போகக்கூடிய ஒரு அச்சமான சூழல் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உடனடியாக ஹூண்டாய் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தையை ஃபாஸ்ட் ட்ராக் செய்து முதலீடை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களில் சுரங்கத்துறை துணை இடை இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மாற்றம். அமைச்சர் டி கே பிரபு அதிரடி உத்தரவு. அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை களைய 50 ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமனம். சுகாதாரம், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட புகார்களை சரி செய்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் உத்தரவு. ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு பேசுபவர்கள் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொடர்புடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிருப்தி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இரும்பு வியாபாரி வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. காலை முதலே நடந்த சோதனையில் 8,79,00,000 ரூபாய் பறிமுதல் செய்ததாக தகவல். கள்ளக்குறிச்சியில் பட்டா மாற்றம் செய்வதற்கு பரிந்துரை செய்ய 2,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் முதுநிலை உதவியாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் அதிகரித்து 6 ரூபாய் 55 காசுகளாக நிர்ணயம். மழைக்காலம் ஆரம்பித்த நிலையில் முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் விலை அதிகரிப்பு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் கருப்பு தின ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் முழக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நாளை முதல் 4 நாட்கள் அனுமதி. ஆடி மாத பிரதோஷம், அமாவாசையை முன்னிட்டு அனுமதி அளித்தது வனத்துறை. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் பவனி. மின்னும் வைர கிரீடம் அணிந்து லட்சுமி, சரஸ்வதி தேவியர்களுடன் தங்கத்தேரில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம். அமெரிக்காவின் விண்வெளி கழகமான நாசாவில் பணியாற்றும் இந்திய வம்சாவளி வீரர் அனில் மேனன் வரும் 14ஆம் தேதி விண்வெளிக்கு பயணம். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் சென்று 8 மாத காலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொள்கிறார். இந்திய கடற்படையில் இணைகிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன INS மகேந்திரகிரி போர்க்கப்பல். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இணைக்கப்படுகிறது.
உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை தகாத வார்த்தைகளால் திட்டி பேப்பரை கிழித்து வீசி எறிந்த மனுதாரரால் பரபரப்பு. வழக்கறிஞராக ஆஜரான மனுதாரர் உடனடியாக விசாரணை அறையில் இருந்து வெளியேற்றம். சர்வதேச முத்த தினத்தை முன்னிட்டு பிரேசிலை சேர்ந்த ரெனேட்டா நயாரா தம்பதி 30 நொடிகளில் 195 முத்தங்கள் கொடுத்து சாதனை. இருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடன் முத்தமழை பொழியும் வீடியோ இணையத்தில் வைரல். ஐந்தாவது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். 3-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி தொடரை வென்றுள்ள நிலையில் இந்தியா ஆறுதல் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி அபார வெற்றி. பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். தாய்க்கிழவி படத்தை பார்த்து மறைந்த பாரதி ராஜா பாராட்டியது குறித்து ராதிகா சரத்குமார் பேச்சு. பாரதி ராஜா பார்த்த கடைசி படம் தாய்க்கிழவி தான். பாரதி ராஜாவின் பெயரை காப்பாற்றுமாறும் இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கு அறிவுறுத்தல். சிவகுமாருக்கு ஒரு நாள் நான் ரொம்ப சேடாக இருந்தேன். அவர் இறந்ததுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், என் டைரக்டர் கடைசியாக பாராட்டின ஒரு டைரக்டர் நீங்கள், தயவு செஞ்சு பேரை காப்பாற்றுங்க. நீங்கள் அவர் அவ்வளோ ரசிச்சிருக்காரு படத்தை. என்னால் நம்பவே முடியல அவர் அந்த படத்தை பார்த்தாருன்னு. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா சரத்குமார் நடிப்பில் உருவான தாய்க்கிழவி படத்தின் 100வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டம். கிழக்கே போகும் ரயில் தொடங்கி எத்தனையோ படங்களுக்கு கேடயம் பெற்றிருந்தாலும் தற்போது கிடைத்திருக்கும் கேடயம் அளவில்லாத மகிழ்ச்சியை தருவதாக நிகழ்ச்சி. என்னுடைய முதல் படம் கிழக்கே போகும் ரயில் 365 நாள் நினைக்கிறேன். ஒரே தியேட்டரில் ஓடிச்சு. அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேடயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள். இப்போ இந்த கேடயமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த உள்ளத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லுவேன். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகும் புதிய படத்தின் ப்ரோமோ வெளியீடு. படத்திற்கு தமிழ் முருகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு.